இது எப்படி வந்து நிலைநிறுத்துறாங்க அப்படின்னா, ஒரு 3 விஷயம். 1 தந்தை கன்சிராம் சொல்றாரு, மணி, மாஃபியா, மீடியா. எல்லாரும் இன்னைக்கு வீதியில நின்னு போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாத்துக்கும் கேட்டா ஒப்பந்தம், 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 ஒப்பந்தம் தான். உங்கட்ட இருந்து பணத்த வாங்கும்போது நாங்க உங்களுக்காக வேலை செய்வோம். உங்களுக்கு நாங்க பணம் குடுத்தோம் அப்படின்னா, உங்கள சுரண்டி பொழைப்போம். அப்ப எது வேணும்னு நீங்க தீர்மானிக்கணும். அப்போ நாங்க உங்ககிட்ட பணத்த கேட்கிறோம். எங்களுக்கு ஓட்டு போடணும்னா, நீங்க பணம் குடுங்க. அன்பார்ந்த பகுஜன் திராவிட சொந்தங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வெகு விரைவில் வந்து தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றது. இந்த தேர்தல் வருவதை முன்னிட்டு தொடர்ந்து இந்த மக்களை சுரண்டி பிழைக்கின்ற, இந்த மக்களை வஞ்சிக்கின்ற, இந்த மக்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காத ஆண்ட கட்சிகளும் சரி, ஆளும் கட்சிகளும் சரி, பல பொய்யான வாக்குறுதிகளை, பொய்யான தகவல்களை உங்களுக்கு தந்து ஏமாற்றுகின்ற வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து நாங்கள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம், இந்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இங்கே சமூக மாற்றமும் நடக்கலை, சாதிய பாகுபாடும் குறையலை, நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது, பின்னோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எந்தவித நன்மைகளுமே செய்யாமல் இவங்க செஞ்சதாக ஒரு நாடகத்தை நடத்துகிறாங்க. இதை தமிழ்நாட்டு மக்கள் வந்து புரிஞ்சுக்கிடணும். இது எப்படி வந்து நிலைநிறுத்துகிறாங்க அப்படின்னா, ஒரு 3 விஷயம். 1 தந்தை கன்சிராம் சொல்கிறாரு, மணி, மாஃபியா, மீடியா. மணினா என்னது? பணம், மாஃபியா குண்டர்கள், ரவுடிங்க, மீடியா ஊடகம். அதாவது பணத்தை வச்சு வாக்க வாங்கிறது. ஆட்சி நடத்தும் போது எவனாவது எதிர்த்து பேசுனா குண்டர்களை விட்டு மிரட்டுறது. இல்லை அவர்கள் மூலம் இந்த சமூகத்தை இப்போ ஒவ்வொரு சமூகத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, சாதி தலைவராக இருக்கவங்கலாம் யார் அப்படின்னா குண்டர்கள் தான், ஏமாத்துக்காரன், ரவுடி, இவங்க தான். இவர்கள் மூலம் வந்து வாக்க வாங்குறது. அடுத்து வந்து ஊடகத்தை வச்சுக்கிட்டு இப்போ தேர்தல் வந்துட்டுல ஒரு 30 வினாடி ஒரு காணொலியை எடுத்து பரப்புகிறாங்க, நாங்கள் அதை செஞ்சிட்டோம், இப்படிதான் செஞ்சிட்டோம் அப்படின்னு. அதே மாதிரி வந்து முதன்மை ஊடகங்களும், ஏன்னா அவங்க கையில் தான் இருக்குது, ஆட்சியாளர் கையில் தான் இருக்குது. அந்த ஊடகங்களை பயன்படுத்தி இவர்களை நல்லவர்களாக சித்தரிக்கக்கூடிய வேலையை தான் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய அளவில் வந்து இந்த பிஜேபி, காங்கிரஸ், மனுவாத ஊடகங்கள் வந்து இந்த மாதிரியான வேலையை செஞ்சு, மனுவாத கட்சிகள் இங்கே வந்து திமுக, அதிமுக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இவங்க சொந்த ஊடகத்தை வச்சுக்கிட்டு இவங்க நல்லவர்கள் மாதிரி மக்கள்கிட்ட வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து நம்ம முறியடிக்கணும். இதை முறியடிக்காமல் இங்கே எந்த விதமான மாற்றமும் வராது. இங்கே உண்மையிலே என்ன நடந்திருக்கு? இங்கே அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இருக்குதா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களுக்கும் பேருந்து வசதி இருக்கா இல்லையா? நியாயத்தை பேசுவோம். இந்த தூத்துக்குடி மாவட்டத்திலையும் இன்னைக்கும் பல கிராமங்களில் வந்து பஸ் வசதியே கிடையாது. இதே மாதிரி தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க. தஞ்சாவூர் பகுதியில் வந்து மொத்த வீடே ஒரு ஆள் உயரத்துக்கு தான் வீடே. இப்படி தான் இருக்குது. இப்படி இருக்கிறதுக்கு இடம் கிடையாது, உண்பதற்கு சரியான உணவு கிடையாது, உடுக்க உடை கிடையாது, மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். இவங்க எப்படி வந்து பெரியார் வழியில் ஆட்சி நடத்துகிறோன்னு சொல்கிறாங்க? எப்படி தமிழ்நாட்டை வளர்ச்சிக்கு கொண்டு வந்துட்டாங்க? இன்றைக்கும் வந்து சமூக வலைதளங்களில் நம்ம பார்க்குறோம், அம்மா அப்பா இல்லை, இந்த பிள்ளைகள் நல்லா படித்த பிள்ளை, அதனால் படிக்க முடியல, இன்றைக்கி செங்கல் சூளைக்கு வேலைக்கு போகிறாங்க, யாராவதுக்கு வந்து உதவுங்க. இன்றைக்கி இப்போ பள்ளிக்கூடத்தை பார்க்குறோம், இந்த பள்ளிக்கூடம் இடிஞ்சு கிடக்கு. இன்னும் வலைதளங்களில் இன்றைக்கி பிரபலமாக இருக்கக்கூடியவங்க வந்து உதவி வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அரசாங்கம் செய்யக்கூடிய வேலையை. அதேமாதிரி ரோடு பேர்ந்துட்டு அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் யார் செய்யணும்? அரசாங்கம் செய்யணும். இங்கே நம்ம மக்களும் முட்டாள்களாக இருந்துக்கிட்டு நாங்கள் சேவை செய்கிறோம், அரசாங்கம் செய்யறதை இவங்க செய்கிறாங்க. அரசாங்கம் செய்யணும், இல்லைன்னா செய்ய வைக்கணும், இல்லை செய்யக்கூடிய நிலைக்கு நம்ம போகணும், அதிகாரத்துக்கு போகணும். அப்போ மக்களும் எவ்வளோக்குள்ள முட்டாளாக இருக்கிறோன்னு பாருங்கள். அப்போ இங்கே சமூக சேவை செய்கிறவர்களும் இந்த அயோக்கியர்களுக்கு பாதுகாப்பாக நிற்கிறாங்க. ரோடு சரியில்லையா? யார் போடணும்? அரசாங்கம் போடணும். ஒரு குழந்தை படிக்க வழி இல்லாமல் இருக்கா? யார் படிக்க வைக்கணும்? அரசாங்கம் தான் படிக்க வைக்கணும். இது மக்கள் நல அரசு தான், இது மக்களாட்சி நாடு தான்.
அப்போ இந்த நாட்டில் இவங்களுக்கு படிக்க வழி இல்லை அப்படின்னு ஒருத்தன் உதவி செய்கிறான், இல்லை உதவி செய்ய சொல்கிறான், அது அயோக்கியத்தனம். அரசாங்கம் செய்யணும். இங்கே எல்லாருக்கும் கல்வி கொடுக்கக்கூடிய வேலை யாரோட வேலை? அரசாங்க வேலை. ரோடு சரியில்லைன்னா போடக்கூடியது யாரு? அரசாங்க வேலை. தண்ணி வரலையா, அதை கொண்டு வரக்கூடிய வேலை அது அரசாங்க வேலை. பஸ்ஸு பேருந்து வந்து விட வேண்டிய வேலை இது அரசாங்க வேலை. அப்போ இங்கே அரசாங்கம் கண்மூடி தூங்கிக்கிட்டு இருக்கு. இப்படி தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சியை நடத்திக்கிட்டு இந்த திமுகவும் அதிமுகவும் வெற்றி விளம்பரங்களை வச்சுக்கிட்டு, தங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஊடகங்களை வச்சுக்கிட்டு, தங்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சுக்கிட்டு ஏமாத்துற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இதை இந்த முகத்திலே கிழிச்சு எரியுது யாரு? அப்போ இங்கே மாற்றத்தை கொண்டு வர்றது யாரு? நான் பொய் சொல்ல, உண்மையை தான் சொல்கிறேன். இல்லை தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஊடகத்தில் வரக்கூடிய செய்திகளை நீங்கள் பார்க்கலையா, இல்லை நீங்கள் உதவலையா? இன்னைக்கு தினந்தோறும் காணொலி போட்டுருக்காங்க. அம்மா அப்பா இல்லாமல் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக குடியினால தான் பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் அதிகம். அப்போ இந்த குடியை ஊற்றி கொடுக்குறது யார்? இங்கே இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களை, இளைய தலைமுறையை, போதை உள்ள தலைமுறையை மாற்றியது யார்? 16வது நிதிக்குழு என்ன சொல்லுது? தமிழ்நாட்டில் கடன் சுமை அதிகரிச்சிருக்கு அப்படிங்காங்க. ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு இவங்க கடன் வாங்குறாங்க. அப்போ வாங்குற நிதியை யாருக்காக செலவழிக்கீங்க? இன்னைக்கும் பெரும்பான்மையான குழந்தைகள் வந்து படிக்க வழி இல்லாமல் வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறான். நம்ம வலைதளங்களில் பார்க்கோம், இவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு. பள்ளிக்கூடங்களில் கூரை இடிஞ்சு விழுந்து கிடக்கு, அதை கட்டுறதுக்கு யாராவது உதவி செய்யுங்க. பள்ளிக்கூடத்தில் வந்து கழிப்பறை வசதி இல்லை, பள்ளிக்கூடத்தில் வந்து மேற்கூரை வசதி இல்லை. இப்படி பல வீடியோக்களை நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படி மோசமான ஆட்சியை நடத்திக்கிட்டு இவங்க எப்படி வந்து தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்று சொல்கிறாங்க? இன்னைக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே என்னவா இருக்கு? சரியான முறையில் இயங்கலை. எல்லாமே ஒப்பந்த தொழிலாளர்கள். இன்னைக்கு ஒப்பந்த தொழிலாளர்கள் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. யாரு? மின் ஒப்பந்த தொழிலாளர்கள். எங்களை வந்து பணியை நிரந்தரமாக்குன்னு எப்படி ஆக்குவாங்க? பொதுத்துறையை வச்சு ஆளுங்கட்சியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு. இவங்க கடனை வாங்கி முதலீடு செஞ்சு அரசை வந்து வளமாக்காமல், அரசாங்கத்தை வளமாக்காமல், நாட்டை வளமாக்காமல் அவங்க சொந்த வங்கி கணக்கை வளமாக்கிக்கிட்டு, சொந்த குடும்பத்தை வளமாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை புரியாமல் திரும்ப இவங்ககிட்ட போய் கோரிக்கை வச்சுக்கிட்டு எங்களை நிரந்தரமாக்குன்னா எங்கே ஆக்குவாங்க? இவங்க ஒரு காலமாக ஆக்க மாட்டாங்க. இன்னைக்கு பேருந்து, பொதுத்துறை நிறுவனம் பேருந்து, ஏதாவது ஒரு பேருந்து நல்லா இருக்கா? இன்னைக்கு கிராமத்துக்கு பேருந்து போய்கிட்டு இருக்கு, ஓட்ட செல்லு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லை, பெரும்பான்மை மக்கள் இங்கே பேருந்தில் தான் பயணம் செஞ்சுருக்கேன். நான் வந்து சும்மா அள்ளிலாம் விடலை. பயணம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் பேருந்தோட தரம் என்னன்னு. இங்கே இருக்கக்கூடிய ஒரு 30 கிலோமீட்டர் போகணும்னா 1 மணி நேரம் ஆகும் பேருந்தில் பயணம் செஞ்சோம்னா. ஏன்னா பேருந்து ரோடோட தரமும் அப்படித்தான் இருக்குது, பேருந்தோட தரமும் அப்படி தான். மின் உற்பத்தி வாரியம் சொல்லவே வேண்டாம். தனியார்கிட்ட இருந்து மின்சாரத்தை கொள்முதல் செஞ்சு இதை நஷ்டமாக்குறது. இங்கே இருக்கக்கூடிய பணிகளெல்லாம் ஒப்பந்தத்துக்கு விட்டுட்டு இவங்க வந்து தூங்க வேண்டியது. இப்படி பள்ளி கல்வித்துறை, மருத்துவம் எல்லாரும் இன்றைக்கி வீதியில் நின்று போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாத்துக்கும் கேட்டால் ஒப்பந்தம் தான். ஒப்பந்தம் போடாமல் எல்லாத்துக்குமே அரசாங்க வேலையாக்கிட்டால் என்ன செய்யும்? இவன் போய் உட்காருவான். இவனுக்கு ஒரு நேரம் கிடைக்கும், இவனுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். இந்த நேரமும் வருமானமும் கிடைச்சிட்டுனா இவன் என்ன செய்வான்? அதிகாரத்தை கேள்வி கேட்பான். அதிகாரத்தை கேள்வி கேட்கக்கூடிய நிலைக்கு வந்தாலே, அதிகாரம் ஒழுங்காக செயல்படலைன்னா அதிகாரத்துக்கு வர்றதுக்கும் தயங்க மாட்டான். அப்போ இவன் நிம்மதியாகவே இங்கே வாழ்ந்துடக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? இவனை ஒப்பந்த தொழிலாளர்களாகவே வச்சுருக்கணும். இவனை பணி நிரந்தரம் ஆக்கிடவே கூடாது. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 வருஷம் ஒப்பந்தத்தில் வேலை செய்வான். அடுத்து வந்து எங்களை பணி நியமனம் செய்யணும் ஒரு 5 வருஷம். அதுக்கப்புறம் அது ஒரு 10 வருஷம், அப்படி இப்படின்னு போய் வாழ்நாளே சோழியை முடிஞ்சிடும். இப்படியே இவன் இதில் காலத்தை ஓட்டிடுவான். அப்போ இவன் அதிகாரத்தை பற்றியும் சிந்திக்க மாட்டான். இவங்க திட்டமிட்டு இப்படி பண்ணுறாங்க. இதை தெரியாமல் வந்து இவங்ககிட்ட திரும்பி இவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு கையேந்திக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அயோக்கியத்தனம். இங்கே அடிப்படை கட்டமைப்பு வசதியும் கிடையாது. அதுக்கப்புறம் இங்கே வந்து வேலைவாய்ப்பு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொரு சாதாரண சத்துணவுக்கு பொங்கி போடுறதுக்கு வந்து 6 லட்சம் 7 லட்சம் லஞ்சம் கொடுத்தா தான் போக முடியுது. அப்போ லஞ்சம் கொடுத்து போனவங்க என்ன செய்வாங்க? அந்த பணத்தை எப்படி திரும்ப பெறலாம்,
அதேமாதிரி இன்றைக்கி நிலம் அளக்கிறதுக்கு எல்லா பக்கமும் லஞ்சம் தான். அப்போ அரசாங்கத்துக்கு ஒரு காரியமாக போகிறாங்க. இன்றைக்கி அரசு அலுவலகத்துக்கு இங்கே பெரும்பான்மையான பாமர மக்கள் போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனையை தான் நான் சொல்கிறேன். அரசாங்கம் இந்த மாதிரி சீர்கேடாக தான் இருக்குன்னு. அப்போ அந்த மக்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது உண்மையா பொய்யான்னு. அப்போ ஒரு காரியத்துக்கு போகிறாங்க, ஒரு சின்ன கையெழுத்துக்கே 10 நாள் அழைக்கிறாங்க. காரணம் என்ன? அங்கே லஞ்சம் கொடுத்தா தான் வேலை நடக்கும். காரணம் என்ன? அவன் லஞ்சம் கொடுத்து தான் வேலைக்கு வந்திருக்கான். இப்போ ஓட்டுக்கு 500 ரூபா இவன் கொடுக்கான், அது லஞ்சம். நம்ம 500 ரூபா லஞ்சம் வாங்கிட்டு தான் ஓட்டை போடுறோம். அப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்குறவன் என்ன செய்வான்? அந்த லாபத்தை எடுக்கணும்னு தான் நினைப்பான். அப்போ லஞ்சம் மக்களாகிய நாமளும் லஞ்சம் வாங்கிட்டு தான் ஓட்டை போடுறான். இவன் என்ன செய்கிறான்? இவன் அதிகாரத்துக்கு வந்தவொடனே இந்த இந்த லாபத்தை எப்படி சேர்ப்பான்? இந்த மாதிரி அரசாங்க வேலை வாங்கி உனக்கு தாரேன், இத்தனை லட்சம் கொடு, இந்த இதுக்கு பணிக்கு கொடுக்க, அப்படி இப்படின்னு இதில் இருந்தால் வந்து இவன் வந்து சம்பாதிக்க முடியும். இந்த மாதிரியான நடைமுறை இருந்துக்கிட்டு இருக்கு. இதை தகர்த்து எறியணும். இப்படித்தான் தமிழ்நாட்டை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகள் ஆண்ட கட்சிகள் வச்சுக்கிட்டு இருக்குது. ஸ்டாலின் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இவங்க பெரியார் பேரை சொல்லிட்டு தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து சிந்திக்கணும். இவங்களோட மிகப்பெரிய பலமாக இருக்கக்கூடிய மணி மாஃபியா மீடியா, பணம், குண்டர்கள், ஊடகம், இதை நாம் முறியடித்தா மட்டும்தான் இங்கே பாமர மக்களாகிய 95% மக்கள் அதிகாரத்துக்கு வர முடியும், நிம்மதியாகவும் வாழ முடியும். வரணும்னா என்ன செய்யணும்? ஒவ்வொருவரும் ஊடகமாக மாறணும். ஒவ்வொருவரும் அவர்களுக்கான முடிந்த தொகையை வந்து சமூக மாற்றத்திற்கான இயக்கத்துக்கு கொடுக்கணும். அதே மாதிரி எல்லாரும் விழிப்புணர்வு பெற்று அரசியல் அதிகாரத்துக்காக வந்தானே குண்டர்கள்லாம் பக்கத்தில் நிற்க முடியாது, ஓடிடுவான். இங்கே ரவுடிகள் எல்லாமே ஓடிடுவான். நாம் வந்து அமைதியாக இருக்கிறதுனால தான் நாம் வந்து வரணும். பகுஜன் திராவிட கட்சி வந்து தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியை அமைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது. இதில் ஒவ்வொருத்தரும் பங்கேற்கணும். ஒவ்வொருத்தரும் வந்து பணம் கொடுக்கணும். ஒவ்வொருத்தரும் வந்து ஊடகமாக மாறணும். அப்போ மாறினா மட்டும்தான் இந்த சதிகார கும்பலை வந்து இங்கே ஒழிச்சு கட்ட முடியும். இல்லைன்னா நாம் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவோம். அதுதான் தந்தை கன்சிராம் வந்து ஒரு நோட்டு ஒரு ஓட்டுனார். அவங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு பணத்தை கொடுப்பாங்க. பகுஜன் திராவிட கட்சி என்ன சொல்லுது? எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடணும்னா மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு வந்து பணத்தை கொடுக்கணும். உங்கள்கிட்டருந்து பணத்தை வாங்கும்போது நாங்கள் உங்களுக்காக வேலை செய்வோம். உங்களுக்கு நாங்கள் பணம் கொடுத்தோம் அப்படின்னா உங்களை சுரண்டி பொழைப்போம். அப்போ எது வேணும்னு நீங்கள் தீர்மானிக்கணும். அப்போ நாங்கள் உங்கள்கிட்ட பணத்தை கேட்குறோம். எங்களுக்கு ஓட்டு போடணும்னா நீங்கள் பணம் கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய நிலைக்கு வரணும், கையேந்தக்கூடிய நிலைக்கு வரக்கூடாது. அதனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நேரத்தையும் உங்கள்கிட்ட அறிவையும் சமூக மாற்றத்துக்காக பயன்படுத்துங்க. சமூக மாற்றத்துக்காக பயன்படுத்தி ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைங்க. அதுக்கு உங்களை அரவணைக்கக்கூடிய, உங்களை அமைப்பாக்கக்கூடிய ஒரு இயக்கமாக பகுஜன் திராவிட கட்சி இருக்குது. திமுக விட்டால் வேறு ஆப்ஷனே இல்லை, வேறு வழியே இல்லைன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். பகுஜன் திராவிட கட்சி இருக்குது. உங்களுக்கான தளத்தை, உங்களுக்கான அரசியல் அதிகாரத்துக்கான கைப்பற்றுவதற்கான வழியை பகுஜன் திராவிட கட்சி அமைச்சு கொடுக்கும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் 2 ரூபா போட்டால் போதும். தந்தை கன்சிராம் சொல்கிறாரு, நான் இந்த நாட்டை ஆளுவேன்னு சொல்கிறேன், என் சட்டை கிழிஞ்சிருக்கு, என் செருப்பு தேஞ்சிருக்கு, என்கிட்ட பணமே கிடையாது, ஆனால் நான் இந்த நாட்டை வந்து ஆளுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் எந்த நம்பிக்கையில் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய என் மக்கள்கிட்ட பணம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் சட்டப்பையிலையும் பணம் இருக்குது. ஒருத்தரும் ஒரு நாள் சாப்பாட்டை நிறுத்திட்டு அந்த சாப்பாட்டுக்கு ஆகக்கூடிய செலவை வந்து என்கிட்ட கொடுத்தா போதும், நான் 100 டாடா பிர்லாவை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி அதை நிகழ்த்தி காட்டினார். உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே பல பேரை வந்து உருவாக்குனார். ஒப்பந்ததாரர்களாக பல பணிகளை கொடுத்தாங்க, அந்த வேலையை செஞ்சார். அதனால் நம்மகிட்ட பணம் இல்லை, நம்மகிட்ட அது இல்லை, இது இல்லைன்னு நீங்கள் வந்து தயங்கி நிற்கக்கூடாது. நம்ம ஒன்று சேர்ந்துட்டோம்னா ஸ்டாலின்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை விட நம்மகிட்ட இருக்குது, திமுகட்ட இருக்கக்கூடிய பணத்தை விட நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் நீங்கள் தயங்கி நிற்கக்கூடாது. இவர்களே முறியடிக்கணும். முறியடிக்கணும் என்னது? நீங்கள் வந்து சுயமரியாதை இருக்கணும். வாக்குங்கிறது சுயமரியாதை, தன்மானம். தன்மானத்தை விற்பீங்களா?
மாட்டீங்கல்ல. அப்போ தன்மானத்தோடு வாக்களிக்க நீங்கள் தயாராகணும். தன்மானத்தோடு நீங்கள் வாக்களிக்கணும்னா உங்களுக்கான இயக்கத்துக்கு நீங்கள் வந்து பணத்தை கொடுக்கணும். அந்த இயக்கத்தில் வேட்பாளராக நீங்கள் நிற்கணும். தன்னெழுச்சியாக நீங்கள் பெறணும். உங்களோட அறிவு, நேரம், நிதி, சமூக மாற்றத்திற்கான உங்களுக்கான இயக்கமான பகுஜன் திராவிடத்துக்கு கொடுத்து ஒரு மாற்றத்தை இந்த தமிழ்நாட்டில் உண்டு பண்ணணும். வாங்க நாம் இந்தியாவே ஆள்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம். ஜெய் கன்சிராம், ஜெய் பெரியார், ஜெய் பேகம்பரா கால்சா.